ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் அண்டு ஊட்டிக்கு போகிறதுக்கான பாஸ் ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஊட்டி மற்றும் கொடைக்கானலுக்கு சுற்றுலா போகிறது கண்டிப்பாக பாஸ் அப்ளை பண்ணியிருக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி கோர்ட்டில் ஆர்டர் இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக எப்படி பாஸ் அப்ளை பண்ணுறது, ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கான வெப்சைட் epass.tnega.org. இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே இருந்து வருகிறீர்கள், இந்தியாவுக்கு வெளியில் இருந்து இந்தியாவுக்கு உள்ளே. ஸோ இதில் நீங்கள் இந்தியாவுக்கு வெளியிலேருந்து வரீங்களா உள்ளே இருந்து வரீங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கிளிக் பண்ணக்கூடியது இந்தியாவுக்கு உள்ளே. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண சொல்கிறாங்க. இந்த லாகினில் உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு கேப்சா போட்டு கெட் ஓடிபி இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அப்புறம் கீழே இருக்கக்கூடிய அந்த கேப்சா டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கெட் ஓடிபி கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. இந்த ஓடிபி பார்த்திங்கன்னா 4 டிஜிட்டில் இருக்கும். ஸோ அதை டைப் பண்ணிவிட்டு உள்நுழைய லாகின் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா, நீங்கள் செல்ல விரும்பும் இடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீலகிரி, கொடைக்கானல், உள்ளூர் பாஸ், முந்தைய பாசஸ், ப்ரீவியஸ் பாசஸ். அதாவது இந்த ப்ரீவியஸ் பாசஸ்ங்கிறது இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த பாசஸை நீங்கள் இதில் செக் பண்ணிக்க முடியும் இதே மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் லாகின் பண்ணும்போது. ஸோ இப்போ நீங்கள் எங்கே போக நினைக்கிறீங்களோ அதுக்கான பாஸ் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நீலகிரி போகிறதா இருந்தால் நீலகிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடைக்கானல் போகிறதா இருந்தால் கொடைக்கானல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இதே உள்ளூர் பாஸ் வேணும்னா இந்த உள்ளூர் பாஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் நீலகிரி போகிறீங்கனாலும் சரி, கொடைக்கானல் போகிறதா இருந்தாலும் சரி, ப்ராசஸ் ஒன்று தான். ஸோ நீங்கள் இப்போ எங்கே போகிறீங்களோ அந்த ஊரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் நீலகிரி கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ நீலகிரி கிளிக் பண்ணோன்னே என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரரின் பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த விண்ணப்பதாரின் பெயரை கரெக்டாக போட்டுக்கோங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா, வருகையின் காரணம், என்ன பர்பஸ்க்காக நீங்கள் இந்த ஊட்டி கொடைக்கானல் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அக்ரி கமோடிட்டி, எசென்டியல் கமோடிட்டி, நான் எசென்டியல் கமோடிட்டி, பிஸ்னஸ், டூரிஸ்ட்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் டூரிஸ்ட் போகிறவங்க தான் அதிகமாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் டூரிஸ்ட் போகிறதா இருந்தால் டூரிஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் பிஸ்னஸ் பர்பஸ், அதர் பர்பஸ்க்காக போகிறேன்னா நீங்கள் என்ன பர்பஸ்க்காக போகிறீங்களோ அந்த பர்பஸை கரெக்டாக இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. பர்பஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வாகன பதிவு எண் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய வீக்கிளோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதை இதில் டைப் பண்ணிக்கோங்க. மொத்த பயணிகளின் எண்ணிக்கை, மொத்தம் எத்தனை பேசஞ்சர் போகிறீங்களோ அவங்களுடைய நம்பரை இதில் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வாகன உற்பத்தி வருடம், இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங், அந்த வாகனம் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்களா அந்த இயர் கேட்டிருப்பாங்க. இந்த இயர் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்சி புக் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அதில் தெளிவாக இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாகன வகை, வீக்கிள் டைப் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி வீக்கிளில் போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். பஸ்ஸில் போகிறீங்களா, காரில் போகிறீங்களா, மினி பஸ்ஸில் போகிறீங்களா, வேனில் போகிறீங்களா, 2 வீலரில் போகிறீங்களா, அதரில் போகிறீங்களா. ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி வீக்கிளில் போகிறீங்களோ அந்த வீக்கிளை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எரிபொருள் வகை, ஃபியூயல் டைப் கேட்டிருக்காங்க. ஸோ பெட்ரோலா, டீசலா, சிஎன்ஜியா, எலக்ட்ரிக்கா, ஹைப்ரிட்டா. ஸோ இதில் உங்களோட வீக்கில் எந்த டைப் ஆஃப் ஃபியூயல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபியூலை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள் நுழையும் நாள், நீங்கள் ஊட்டியோ இல்லைன்னா கொடைக்கானலோ போகிறீங்க பார்த்தீங்களா. ஸோ எந்த டேட்டில் உள்ளே போகிறீங்களோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியேறும் நாள், நீங்கள் என்றைக்கு அந்த ஊட்டியோ இல்லை கொடைக்கானல் விட்டு வெளியே வரீங்களோ ஸோ அந்த டேட்டையும் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உள் நுழையும் நாள், வெளியேறும் நாள், இந்த ரெண்டுமே செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நாடு, கண்ட்ரிங்கிறதுல பார்த்திங்கன்னா இந்தியாங்கிறது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம இந்தியாவில் இருந்து தான் இப்போ டூரிஸ்ட் வரும்போது செலக்ட் பண்ணியிருக்கனால ஆட்டோமேட்டிக்காக இந்தியா செலக்ட் ஆகிடும். மாநிலம் தமிழ்நாடு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வேறு எதுவும் ஸ்டேட்லேருந்து யாரும் வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்டை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்கை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முகவரி கேட்டிருக்காங்க. உங்களுடைய அட்ரஸ் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. முகவரி 1, முகவரி 2 இருக்கும். ஸோ இதில் கரெக்டாக ஃபுல்லாக போட்டுக்கோங்க.
ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏரியாவோட பின்கோட், ஸோ அந்த பின்கோடையும் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிஎன் இ பாஸ் அப்ளிகேஷனுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. தங்குமிடம் எங்களுக்கு தெரியும், தங்குமிடம் இன்னும் தெரியாது. ஸோ 2 ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எங்கே தங்க போகிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஏதாச்சும் ரூம் எதுவும் புக் பண்ணியிருந்தீங்கன்னா தங்குமிடம் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி அதோடைய டீட்டெயில்ஸ், அதாவது அதோடைய முகவரி கேட்டிருக்காங்க. ஸோ அதோட அட்ரஸை வந்து கரெக்டாக அதில் வந்து போட்டுக்கோங்க. ஸோ தங்குமிடம் இன்னும் தெரியாதுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஆப்ஷனும் கேட்காது. நீங்கள் டேரெக்டாக சப்மிட் வந்து பண்ணிக்க முடியும். நீங்கள் உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து ஷோ ஆகும். கீழே உள்ள நிபந்தனைகளையும் பிற சட்டங்கள், விதிகள் மற்றும் விதிமுறைகளையும் பின்பற்றுவதாக ஒப்புதல் அளிக்கிறேன். ஏதாவது மீறல்களில் ஈடுபட்டால் நான் சட்டப்படி தண்டிக்கப்படுவேன் என்று உணர்ந்துள்ளேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து கீழே என்னெல்லாம் ஒரு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாயிண்ட் வந்து போட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல், நீலகிரியில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வந்து பான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எதுவுமே அங்கே வந்து கொண்டு போகக்கூடாது. அதாவது பிளாஸ்டிக் கேரி பேக்கு, பிளாஸ்டிக் கப்ஸு, பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸு, சாஃப்ட் ட்ரிங்க் பாட்டில்ஸு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் அண்ட் நீலகிரியில் வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தமாதிரி நீங்கள் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்போது அங்கே குப்பைகளெல்லாம் கொட்டக்கூடாதுன்னு சொல்லி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டோரமாக இருந்து சமையல் வந்து செய்யக்கூடாதுங்கிறத வந்து 3ஆவதாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. 4ஆவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகிறத வந்து தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வேகமாக போகக்கூடாது. 5th என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுங்கச்சாவடி வரும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்டாப் பண்ணலாம். அதே மாதிரி பிளாஸ்டிக்லாம் வச்சுருக்கீங்களா சொல்லி செக் பண்ணுறதுக்காக வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. 6th என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனிமல்களுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து ஃபுட்டு வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 6 பாயிண்ட்ஸையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பின்பற்றணும். ஸோ அதனால தான் இந்த 6 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 6ல் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிங்கன்னா கூட போதும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபைன் போட வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா உங்களை அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் டூர் போகிறீங்கன்னா அந்த டூருக்கு போகிற ஒர்க் மட்டும் பார்த்துட்டு வர்றது பெஸ்ட்டுங்கிற மாதிரி வந்து இந்த கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இ பாஸ் வந்து உடனடியாக கொடுத்துட்றாங்க. நீங்கள் எந்த வித டாக்குமெண்ட்ஸு இதில் வந்து அப்லோட் பண்ணுங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்கல. ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் போதும். அவங்களுடைய அந்த கன்ஃபர்மேஷனை வந்து படித்து பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கான இ பாஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே வந்து கொடுத்துட்றாங்க. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இ பாஸில் வந்து எந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் வந்து அந்த கியூஆர் கோடு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெஹிக்கிள் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேலிடிட்டி வந்து ஃப்ரம் 8 மேல இருந்து 14 மே வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எத்தனை நாள் இருப்பீங்களோ அந்த டேட் கொடுத்து அதுக்கான இ பாஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா பாஸ் நம்பர் கொடுத்துட்றாங்க, நேம் கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பர், வெஹிக்கிள் டைப், ஃபியூவல் டைப், இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங், டோட்டல் ட்ராவலர்ஸ் எத்தனை பேர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பர்பஸ் ஆஃப் விசிட் வந்து டூரிஸ்ட்டுங்கிறனால டூரிஸ்ட் கிளிக் பண்ணியிருக்கோம். இதே நீங்கள் வேறு எதுவும் பர்பஸ் போகிறதா இருந்தால் அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இஸ்யூஸ்டு பை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நீலகிரிஸ் ஆன் 6th May 2024. ஸோ அந்த டீட்டெயிலோட வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆல்ரெடி நான் ஒரு 6 பாயிண்ட் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த 6 பாயிண்ட்டை தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையே கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டவுன்லோட் போட்டு பிரிண்ட் போட்டுக்கோங்க. ஒரு கலர்லேயே ஒரு பிரிண்ட் போட்டுக்கோங்க, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டும் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ உள்ளே போகிறீங்கன்னா அப்போ வந்து இந்த இ பாஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக காமிக்கணும். ஸோ இந்த இ பாஸை நீங்கள் காமிச்சிங்கன்னா தான் அவங்க வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து இ பாஸ் வந்து அப்ளை பண்ணுங்க. இது ரொம்பவும் சிம்பிளான மெத்தட் தான். நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் வந்து இ பாஸ் வந்து உடனே அப்ளை பண்ணிக்க முடியும். ஒரு சில நேரங்களில் வந்து எல்லாருமே வந்து இ பாஸ்க்கு அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறதுனால சர்வர் வந்து டவுனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் வந்து லோடிங்கும் ஆகுது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பொறுமையாக வந்து அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எந்த டேட்டில் வந்து ஊட்டிக்கோ கொடைக்கானலோ போகிறீங்களோ அந்த டேட்டில் இருந்து நீங்கள் எத்தனை நாள் அங்கே ஸ்டே பண்ண போகிறீங்களோ அந்த டேட் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கான இ பாஸ் வந்து அப்ளை பண்ணி வைக்கோங்க. டீட்டெயில்ஸும் எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க கைஸ். எந்த வித டாக்குமெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகலை. ஸோ நீங்கள் ஈஸியாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட்ஸை கொடுங்க. நன்றி, வணக்கம்.